அத்தை அத்தை, என் மாமியார் எங்க? என் மாமியார் வெளியில வர சொல்லுங்க. என்ன கௌரி, வேற எங்கேயாவது போறதுக்கு பதிலா தப்பா இங்க வந்து விசாரிச்சுட்டு இருக்க? உங்க அத்தை ஒண்ணு இங்க வரல. பொய்யா வாழ்றதே உங்க வாழ்க்கைய போச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தள்ளுங்க. அத்தை 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 அத்தை, சொல்லுங்க. என் அத்தையை எங்க தங்க வச்சிருக்கீங்க? இமயமலை உச்சியில ஊஞ்சல் கட்டி அதுல தங்க வச்சிருக்கோம். போதுமா? என் அறிவுல பட்டதை கேக்குற. என்ன உன் மாமியார் கறி உன் வீட்ல இல்லையா? காணாம போயிட்டாளா? பதில சொல்லு கௌரி. அந்த திமிரு பிடிச்ச உமா மகேஸ்வரி சொல்லாம கொல்லாம கம்பி நீட்டிட்டாளா? என் மாமியார் மரியாதை இல்லாம பேசுன தொலைச்சிருவேன், தொலைச்சு. நான் இந்த மாதிரி பேசுறப்பவே உன் மாமியார் என் வீட்டுல இல்லங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவங்க உள்ள இருந்தா காஞ்சனா அவ எவன்னு பேச முடியுமா? என்ன கௌரி, முன்னாடி எல்லாம் கற்பூர புத்தியா இருப்ப, இப்ப என்னாச்சு? அது தேஞ்சு கழுத புத்தியா ஆயிடுச்சு. எப்போ கவிதாவும் தன்னுடைய தங்கச்சியா தெரிஞ்சதோ அப்போதுல இருந்தே கௌரி புத்திக்கு 80 வயசு ஆயிடுச்சு. என்ன கௌரி, உன் புத்தி இப்போ கிள புத்தி தானே? என் மாமியாரை தேடி வந்த இடத்துல உன்னை செருப்பால் அடிக்கலாம். டைம் இல்ல, இருந்திருந்தா அடிச்சிருப்பேன். என் மாமியாரை பத்தி நான் என்னமோ நினைச்சேன். அவங்க பண்ணதெல்லாம் தப்புங்கிறது மகனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னதும் போறேன், என்ன தேடாதீங்கன்னு ஒரு பால் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி இந்த பக்கம் எந்த சூடு சொரணியும் வராதுல்ல. சில பேர் வாழும்போது திருந்துவாங்க, பல பேர் சாவும் போது திருந்துவாங்க. நீங்க 2 பேரும் செத்தாலும் திருந்த மாட்டீங்கல்ல? கௌரிமா, உன் மாமியார் மனசு மாறிட்டாங்க, அவங்க மகனை நினைச்சு திருந்திட்டாங்கிறதுக்காக நாங்களும் மாறணும்னு எந்த அவசியமும் இல்ல. அதானே உமா மகேஸ்வரி ஒரு வெத்து வெட்டு. அதையெல்லாம் நாங்க பெருசா நம்புறதே இல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் அது இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாம போனாலும் ஒண்ணுதான். என்ன உன் மாமியார வெத்து வெட்டுங்கிற, கூடவே அது இதுன்னு அக்ரிணையில பேசுற? உனக்கு கோவமே வரலையா? இசை புல்லாங்குழல இருந்து தான் வரும், புண்ணாக்குல இருந்து வராது. மரியாதை நல்லவங்க கிட்ட தான் கிடைக்கும், நடத்த கெட்டவங்க கிட்ட கிடைக்காது. நாளா நீங்க போற பாதையிலேயே போக மாட்டேன். அப்பேற்பட்ட உங்ககிட்ட பார்ட்னர்ஷிப் வச்ச என் மாமியார சொல்லணும். பார்ட்னருங்கிறதும் ஞாபகம் வருது. நான் சொல்ல சொல்ல என் பேச்ச மீறி உங்க கூட பார்ட்னர்ஷிப் வச்ச என் புருஷன் இருக்காருல்ல, உங்களெல்லாம் பார்க்க கூடாதுன்னு தெரு முனையில நிக்கிறாரு. இனிமே அவரு உங்க பக்கம் வரவே மாட்டாரு. இதுக்கு மேல நம்ம டீல் நேருக்கு நேர் தான். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு, அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ், இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல்.
நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.